நேர்களே, இந்தியா எனும் பெருந்தேச கனவு விண்வெளித்துறையில் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை புரிஞ்சிட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் சீரிப்பாய காத்து கொண்டிருக்கிறது. ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் என்ற ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம், அவங்களுடைய இந்த விக்ரம் 1 என்ற இந்த ராக்கெட் தான் தற்பொழுது ஸ்ரீஹரிகோட்டாவில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்திய விண்வெளித்துறையில் இஸ்ரோ அளப்பரிய சாதனைகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது தொடர்பாக விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடில் முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான உதவி, தனியாருடைய உதவி தேவைப்படுது. கடந்த சில வருடங்களாகவே தனியார் பங்களிப்பும் அதிகமாகிறதையும் பார்த்தோம். அந்த வகையில் இன்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக மாறி இருக்கிறது. ஏன்னா முதல் தனியார் ராக்கெட், இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் சீரிப்பாய காத்து கொண்டிருக்கிறது. அங்கே களத்தில் நம்முடைய செய்தியாளர் சதீஷ் முருகன் நம்முடைய இணைய காத்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சதீஷ் முருகன், வணக்கம். ஸ்ரீஹரிகோட்டாவில் இத்தனை நாள் நாம் இஸ்ரோ தரப்பில் ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் இதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு தனியார் ராக்கெட் அங்கே ஏவப்பட இருக்கிறது. அங்கே களத்தில் உள்ள சூழல் என்ன? வழக்கம் போல் இஸ்ரோ ராக்கெட்டுக்கு மாதிரியே அங்கே மக்கள் குவிஞ்சிருக்காங்களா? மாணவர்கள் வந்திருக்காங்களா? அங்குள்ள நிலவரம் என்ன? களச்சூழலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில மிக முக்கியமான நாளாக இன்று பார்க்கப்படுகிறது. இந்த விண்வெளி என்பது அரசுகளிடமிருந்து தற்பொழுது தனியார்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசுகள் மட்டுமே இந்த விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் விண்வெளியில ஈடுபட்டு வந்த நிலையில அமெரிக்காவில் எப்படி ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தன்னுடைய தனியார் நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்களோ அதனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட, அதனுடைய தொடர்ச்சியாக கூட தற்போது நடைபெறக்கூடிய இந்த விண்வெளி அந்த ராக்கெட் ஏவுற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். விண்வெளியில் செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம பொருத்தி பார்க்க முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும்னா, கடந்த 2020ஆம் ஆண்டு வரையில் அரசு கையில் மட்டுமே இருந்த விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை பிறகு அது அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும், மேலும் விரிவடைய வேண்டும். பல்வேறு தனியார் நிறுவனங்கள் உள்ளே வரும்போது அந்த போட்டி அதிகரித்து அதிகப்படியான அதிநவீன பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள், புதிய விஷயங்கள் இந்த துறையில் கொண்டு வரப்படும் என்கிற நோக்கில் 2020ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது மத்திய அரசால். அதன் தொடர்ச்சியாக ஒரு 6 ஆண்டு முடிவுக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர நிகழ்வாக இன்றைய தினம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம், ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் முழுக்க அவரது நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட அந்த ராக்கெட்டை இன்னும் சில நிமிடங்கள்ல லான்ச் பண்ண போறாங்க. இஸ்ரோவில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து இந்த நிகழ்வானது நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிடங்களுக்குள்ளால இந்த லான்ச் என்பது நடந்துவிடும். 11:30 மணிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ராக்கெட்டை பொறுத்தவரையில பூமியிலிருந்து அந்த குறிப்பிடப்பட்ட திட்டமிடப்பட்ட அந்த இடத்திற்கு செல்வதற்கு, அதாவது புவியினுடைய குறைந்த சுற்றுப்பாதைக்கு செல்லக்கூடிய அந்த 450 கிலோமீட்டரை 16 நிமிடங்கள்ல சென்றடைவதற்கான அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 3 கட்டங்களாக இந்த ராக்கெட் பிரிந்து தன்னுடைய இலக்கை எட்டி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ராக்கெட்டில் பல முதல் தனியார் ராக்கெட் என்பதையும் தாண்டி பல்வேறு முதல் விஷயங்கள் இருக்கிறது. முழுக்க இந்த ராக்கெட் கார்பன் ஃபைபரால் உருவாக்கப்பட்ட அந்த பாடி, அந்த உடல் அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது என்பது கார்பன் ஃபைபரால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் 3D பிரிண்டட் என்ஜின்கள், அதாவது என்ஜின்ஸ் எப்பவுமே நம்ம ஃபேக்டரிஸ் மற்றும் பல்வேறு விஷயங்கள்ல இருந்து செய்யறது, அசம்பிள் பண்ற போன்ற விஷயம் இருக்கும். இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிநவீன தொழில்நுட்பமான 3D அச்சு தொழில்நுட்பம் மூலமா 3D பிரிண்டிங் என்ஜினாக இது வந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.